நெல்லிக்காய் வந்து யார் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அம்மா வந்து இப்போ தம்பி வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் எல்லோரும் வருவோம். அம்மா வந்து இன்றைக்கி போகிறாங்க, நாங்கள் வந்து நாளைக்கு போவோம் இல்லையாம்மா? முன்னாடியே போகிறாங்க. ஆமாம், குளிச்சுட்டு உக்காண்டிருக்காங்க, இன்னும் கிளம்பல அம்மா. முன்னாடியே போகிறாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை போனால் நாய் படாத பாடுன்ட்டு அவங்க நம்பிக்கை, அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் நாளைக்கு தான் போவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்ன லஞ்ச் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு தான். இன்றைக்கி என்னம்மா லஞ்ச் நம்ம வீட்டை சொரக்காய் கூட்டு அண்ட் மீன் வறுவல். சங்கரா மீன் வந்து அம்மா வாங்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. நான் வந்து சொரக்காய் கூட்டுக்கு ரெடி பண்ணுறேன். வச்சன் வந்து உள்ளே தூங்கிட்டு இருக்கான். பட்டு வந்து கடைக்கு போயிருக்காங்க. சொரக்காய்னாலே அது ஃபுல்லாக நார் சத்துன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பித்தம் வாதம்லாம் வந்து சொரக்காய் சாப்பிட்டா சரியாகும். ஸோ எப்பவுமே ஒரு ரெசிபி பண்ணக்குள்ள அதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். சொரக்காயிலே இது மாதிரி பெனிஃபிட்ஸ் வந்து நிறையவே இருக்குது. சொரக்காய் அடிக்கடி எடுத்துக்கோங்க. அதுவும் வெயில் நாளில் நிறையவே சொரக்காய் சாப்பிடுங்க. ஏன்னா நார் சத்துலாம் அதிகமாக இருக்கும். வச்சன் எழுந்துக்கிற மாதிரியே இருக்குது எனக்கு. அவன் எழுந்துக்கிறதுக்குள்ளே நம்ம லன்ச் பண்ணிவிட்டு ஒரு வேலையே வெளியில் போகிறேன். ஸோ போயிட்டு வந்து தான் சாப்பிட்ணும். நான் அதுக்குள்ளே லன்ச் பண்ணிடுறேம்மா. நீங்கள் போயிட்டு மீன் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து மீன் வாஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ இது அம்மா வந்து மசாலா போட போகிறாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து கூட்டு வச்சுருக்கேன், சொரக்காய் கூட்டு. இது இப்போ இதை ஓப்பன் பண்ணி தாளித்து கொட்டணும். சொரக்காய் கூட்டு வந்து இப்போ தாளிக்க போகிறேன். காஞ்ச மிளகா, பெருஞ்சீரகம், இஞ்சி பூண்டு, கடுகு போட்டு நீங்கள் தாளிச்சிக்கோங்க. இது வந்து சொரக்காய் கூட்டு, சொரக்காய் கடையல் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. நான் வந்து கூட்டுன்னு தான் சொல்லுவேன். இந்த சொரக்காய் பொறுத்த வரைக்கும் பொரியல், கூட்டு, கடையல், சொரக்காய் போண்டா, சொரக்காய் ஜூஸு நிறையா பண்ணலாம் சொரக்காய் வச்சு. ஏன்னா அவ்வளோ நன்மை இருக்குது இந்த சொரக்காவை பொறுத்த வரைக்கும். தாளிப்பு போட்டாச்சு. தாளித்து ஊற்றி ஒரு கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சு நம்ம இறக்கிடலாம் கூட்டை. தாளிப்பு கொட்டியாச்சு. இப்படி தான் சொரக்காய் கூட்டு. என்னடா இது பச்சை தண்ணி மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. கூட்டு வந்து கட்டியாக தான் இருக்கணும். நான் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணியாக கொதிச்சிட்ருக்கு. நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு தோசைக்கல் காஞ்சிச்சு, மீன் போட வேண்டியதான். அம்மா வந்து மீனுக்கு மசாலா போட போகிறாங்க. போடுங்கம்மா. தெரியாது, நீங்கள் தான் வாங்கினீங்க. 100 ரூபா தாராளமாக வாங்கலாம். மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் இது. அப்புறம் உப்பு. லெமன் வந்து போடலை. லெமன் வந்து நாங்கள் வறுத்ததுக்கப்புறம் போட்டுப்போம். ஆமாம். அம்மா வந்து மீன் பிசைஞ்சு ரெடியாக வச்சுருக்காங்க. கல் வந்து ரொம்ப நேரமாக காயுது. மீன் போட்டுடலாம் ஒன்று ஒன்று எடுத்து. கொஞ்சம் சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடிடலாம். முடியாது. மீன் வந்து நல்லா வெந்துச்சு. இங்கே உடஞ்சிரும் பார்க்குறேன். இருக்கத்துல இந்த சங்கரா மீன் தான் பொல பொலன்னு உடையிற மாதிரியே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், மீன் வந்து வெந்துட்டே இருக்கு. ஒருத்தவங்க பக்கத்து வீட்டில் வந்து பாய் வீடு. அவங்க வீட்டில் வந்து ஒரு தோட்டத்தில் ஒரு நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காய் வந்து கொடுத்தாங்க. இந்த காய் வந்து எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமா. மீன் குழம்புல போட்டு வைமான்னு சொல்லிட்டு 4-5 கொடுத்தாங்க, காலி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். இது பேர் என்னம்மா? புளிப்பு நெல்லிக்காய். புளிப்பு நெல்லிக்காய். புளிப்பு நெல்லிக்காய் பாருங்க. இதில் உப்பு தடவி சாப்பிட சொன்னாங்க. பார்ப்போம். புளிப்பு புளிப்பு செம்ம புளிப்பு. இதுதாம்மா விற்கிது அங்கே பள்ளிக்கூடம். எங்கே விற்கிது? பள்ளிக்கூடத்துண்ட இங்கே விற்கிறாங்க. சோலையாக்கா விற்கிது.
இது எப்படி இருக்குன்னா புளிய மரத்துல போயிட்டு புளியம் பிஞ்சி பறிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் சேம் அதே டேஸ்ட். ஓவர் புளிப்பு அதுவே தேவலமா கிடையாது. அதை விட புளிக்குது. எனக்கு வேணாம். பசங்க வாங்குது காலையில கூட எடுத்து போறேன் சாதனா. செம்ம புளிப்பு. இதெல்லாம் சாப்பிடவே முடியாது, என்னால சாப்பிட முடியாது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ல இத காசு கொடுத்து வாங்குறாங்களாப்பா? இது எவ்வளவு? இது ஒரு பழம் 2 ரூபாய், 5 6 கொடுப்பாங்களாம் 5 ரூபாய்க்கு. ஓ சரி சரி. இந்த செடி நான் இது வரைக்கும் முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. இங்க பக்கத்துல தான் ஒரு அங்கிள் வீட்டை இருக்கு, நான் போயிட்டு பார்க்கணும். இந்த என்னது நெல்லிக்காய் மாங்காவா? புளிப்பு நெல்லிக்காய் காயோடைய செடி வந்து நான் போயிட்டு பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு. இந்த புளிப்பு நெல்லிக்காய் வந்து யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது அரிஞ்சு சாப்பிட முடியாதவங்க குழம்புலையோ இல்லை வந்து கார குழம்புலையோ இல்லை மீன் குழம்புலையோ மாங்காய்க்கு பதில் போடணுமாமா? ஆமாம், போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. அது காலி ஆயிடுச்சு. இது ஒன்றே ஒன்றா இருந்தது. அதான் உங்ககிட்ட சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொன்னேன். நல்லா தான் இருக்குது, ஆனால் ரொம்ப புளிப்பாக இருக்குது, எனக்கு செட்டே ஆகாது. நான் ஒரு மாங்காய் குழம்புல போட்டால் கூட அந்த மாங்காவை எடுத்து வச்சிருவேன். புளிப்பாக இருந்தால் தித்திப்பாக இருந்தால் தான் நம்மளுக்குலாம் அது செட் ஆகும். சரி, நம்ம இப்போ லஞ்சு சாப்பிடலாமா? மீன்லாம் வெந்துட்டு இருக்கோம், எடுத்துட்டு வந்து இப்போ நாங்கள் வந்து லஞ்சு சாப்பிட போகிறோம். லெமன்லாம் போட்டிங்களாம்மா? போட்டாச்சுமா, சூப்பராக போட்டால. சரி சாப்பிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு வந்து அம்மாவுக்கு போட்டுட்டு வந்துட்டேன். நான் வந்து மீன் மட்டும் சாப்பிட்றேன். ஏன்னா இப்போ தான் நான் தோசை சுட்டு சாப்பிட்டேன். எத்தனை மணிக்குமா சாப்பிட்டேன் தோசை? 12 மணிக்கு மேலே தான் இருக்கும். 11 மணிலாம் இல்லை, 12 மணிக்கு மேலே தான் நான் தோசையே சாப்பிட்டேன். அதனால தான் எனக்கு பசிக்கல. அதனால் சூடாக மீன் மட்டும் நான் சாப்பிட்றேன். சுட சுட டேஸ்ட்டாக இருக்கு மீன். கூட்டு நல்லா இருக்கம்மா? இது மாதிரி கூட்டுலாம் அம்மா வந்து விரும்ப மாட்டாங்க. நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அவங்கள சாப்பிட வச்சுட்டேன். சொரக்காய் கூட்டுலாம் ஏன் விரும்ப மாட்டாங்கன்னா, சொரக்காய் கூட்டுலாம் வச்சா நம்ம ஃபேமிலி கட்டுப்படி ஆகாது, அதனால அப்படி யோசிப்பாங்க. அதனால் நான் அதை கொஞ்சம் தண்ணி ஆக்கி என் ஸ்டைலில் எல்லாருக்கும் பத்துற மாதிரி கூட்டு மாதிரி வச்சுட்டேன். நான் வைக்க மாட்டேன், சொரக்காய் பொரியல் தான் பண்ணுவேன். ஆமாம், சொரக்காய் வந்து பொரியல் மல்லாட்டை பருப்பு போட்டு சொரக்காய் பொரியல் பண்ணி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அது எனக்கு அவ்வளோ செட் ஆகாது. இது மாதிரி கூட்டு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், சாப்பாட்டில் பிடிச்சி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் பண்ணேன். சரி, மீன் சாப்பிட்டு செமையாக இருக்கா? அது என்னமோ தெரியல, எனக்கு ஒரு பழக்கம். இந்த வறுத்த மீனெல்லாம் அந்த சாப்பாட்டில் வச்சு சாப்பிடவே எனக்கு தோணாது, பிடிக்காது. நான் வந்து வெறுமனே எனக்கு அந்த மீன் சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும். அம்மாலாம் திட்டுவாங்க, என்னதான் டேஸ்ட்டு, சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். சாப்பாடு இறங்கும் நிறையா. அந்த மீன் அப்படியே வறுத்து அப்படியே சாப்பிட்டுடணும். அதுக்கப்புறம் வேட்டா வெறும் சாப்பாடு தான் சாப்பிடுவேன். மீனில் தொட்டும் சாப்பாடு கொஞ்சம் கூட இறங்கும். நம்மளுக்கு அப்படிலாம் இல்லை, மீனை சாப்பிட்டுடணும் முதல்ல. சரி, இப்போ நான் வந்து லஞ்சு சாப்பிட்ட கையோடு நாங்கள் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸு. ஏன்னா அம்மா வந்து இன்னைக்கு ஈவினிங் ஊருக்கு போயிடுவாங்க. சரி, லஞ்சு சாப்பிட்ட கையோடு நம்ம வந்து ஸ்நாக்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், லஞ்சு சாப்பிட்டு அறிவச்சனை வந்து பாட்டி வீட்டை விட்டுட்டு வந்துட்டேன், எங்கள் அம்மா வீட்டை. இப்போ வந்து அம்மா வந்து ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்களா, மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸு அப்படியே கையோடு சாப்பிட்ட கையோடு போட்டுடலான்ட்டு அம்மா வந்து சீவிட்டு இருக்காங்க சிப்ஸு. அடுப்பில் வந்து வானலில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். சிப்ஸு சாப்பிட்டு அம்மா வந்து ஊருக்கு கிளம்பிடுவாங்க. ஏன் இப்போ திடுதிப்புன்னு சிப்ஸ்னால், மரவள்ளிக்கிழங்கு எடுத்துகிட்டு வந்து 3 நாள் ஆச்சு. நாங்கள் வேறு ஊருக்கு கிளம்புறோமா, அது வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிப்ஸு போட்டு சாப்பிட்டு போகலாம், அதனால தான் அன்னைக்கு பொரியல் பண்ணியாச்சு. ஆமாம், ஒரு நாள் பொரியல் பண்ணிட்டோம். இது வந்து மீதி கிழங்கு சிப்ஸ் போடலான்னு தான் பிளான் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். ஆனால் சிப்ஸ் போடுறதுக்கு டைமே கிடைக்கல. சரி, இன்னைக்கு டைம் இல்லைனாலும் பரவாயில்ல, எப்படியாவது சாப்பிட்ட உடனே சிப்ஸு போட்டு சாப்பிட்டுடணும். இல்லை வச்சிருந்து சாப்பிட்றோமோ இல்லை அடுத்த நாள் சாப்பிட்றோமோ, கையோடு சாப்பிட்ட கையோட சிப்ஸு போட்டுடணும். அம்மா வந்து ஊருக்கு கிளம்பிட்டா அது சிப்ஸு போடவே அவ்வளோதான். அதை எடுத்து ஏற கட்டிட்டு வேஸ்ட் பண்ணி நம்ம குப்பையில் தூக்கி போடுற மாதிரி ஆகிடும். அதனால தான் சூட்டாக சிப்ஸ் போட்டு சாப்பிட போகிறோம். அம்மா வந்து சீவிட்டு இருக்காங்க, இங்கே பாருங்க. சரி, நான் போய் போடுறேன். இங்கே பாருங்க, சூப்பராக அழகாக சீவிட்டு இருக்காங்க அம்மா. அம்மா வந்து இப்போ தம்பி வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் எல்லோரும் வருவோம். அம்மா வந்து இன்னைக்கு போகிறாங்க, நாங்கள் வந்து நாளைக்கு போவோம் இல்லையாம்மா? முன்னாடியே போகிறாங்க. ஆமாம், குளிச்சுட்டு உக்காண்டிருக்காங்க, இன்னும் கிளம்பல அம்மா.
முன்னாடியே போகிறாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை போனால் நாய் படாத பாடுன்னு அவங்க நம்பிக்கை, அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் நாளைக்கு தான் போவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, நம்ம போட்டுடலாம். சிப்ஸ் வந்து நல்லா கலர் ஆயிடுச்சு. சிப்ஸ் போட்ட உடனே நல்லா கொதிக்கும். அந்த எண்ணெய் வந்து நல்லா அடங்கினதும் நல்லா சிப்ஸ் வந்து வெந்து கலர் ஆனதும் எடுத்துருங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். சில்லி பவுட்ரு, உப்பு போடுறாங்க அம்மா. சில்லி பவுட்ரு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குலுக்கி சாப்பிட வேண்டியதான். அம்மா சிப்ஸ் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குது. இப்போ கொஞ்சமா நான் அள்ளி போட்டு வந்திருக்கேன், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. சவுண்டு கிறிஸ்பியா இல்லை, ஒரு முருன்னு சாப்பிட்டு பாருங்க. செம்மையா இருக்கா? காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன், உங்களுக்கு ஏற்ற மாதிரி. நல்லா இருக்குது. திருவிழா கடையெல்லாம் விற்பாங்கல்ல, அதோட சூப்பராக இருக்குது. அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்குது. உங்கள் சவுண்டு வருதுல்ல, செம்மையான மரவள்ளி கிழங்கு, ஐ மீன் பர்மா கிழங்கு சிப்ஸு சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கிழங்கு கிடச்சதுனாக்கா சீவி எண்ணெயில் போட்டு உப்பு போட்டு குளிக்கிட்டாக்கா திருவிழா கடை சிப்ஸ் மாதிரியே தான் இருக்குது. நெடியருது. இதை வந்து காற்று போகாமல் பேக் பண்ணி வைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து நமுத்து போயிடும், நல்லா இருக்காது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா. அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை பாய். நீங்கள் பார்த்து ஊருக்கு போய் வாங்க, நாங்கள் நாளைக்கு வரோம். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பாய்.